வெளிநாட்டுக்கு இந்த சமையல் வேலைக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அந்த டிரைவிங் ஒர்க்குக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சமையல் வேலைக்கு வரவங்களா இருந்தால் அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் ஃபுட்டாச்சும் நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்தவொடனே உங்களை வெங்காயம் வெட்ட சொல்லியே கண்டுபிடிச்சிருவான், உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சாப்பாடே செய்ய சொல்லுவானுங்க, உண்மையிலேயே சமைச்சிருக்கானா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதில் வந்து நீங்கள் சமைக்கும்போது கொஞ்சம் ஒன்றும் தெரியாமல் முடிச்சிங்கன்னா அவ்வளோதான், போய் வீட்டை போட்டு பாத்ரூமை கழுவு அப்படின்னு சொல்லி மாற்றி விட்ருவானுங்க. நீ அதுக்கு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அதனால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சமையல்னு வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம் பேசியிருப்பாங்க. மற்ற ஹவுஸ் கீப்பிங் அந்த ஒர்க்கு மாற்றி விட்டானுங்களா உங்களுக்கு சொன்ன சம்பளம் கிடைக்காது. அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி டிரைவர் வேலைக்குன்னு வந்தீங்கன்னா நல்லா ஊரில் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், நல்லா ஓட்டி பழகிக்கிட்டு வாங்க. இங்கே வந்து பார்த்துக்கலாம்டா, அதெல்லாம் ஓட்டிடலாம்டா அப்படி. வெளிநாட்டில் என்ன சும்மா ஆட்டோமேட்டிக் கேர் தான் சொன்னாங்க, நம்ம கேர்லாம் மாற்ற வேண்டியதில்லை, எல்லாம் ஆக்சிலேட்டரும் பிரேக்கு தான் இருக்க போகுது, அந்த வண்டிலாம் ஈஸியாக ஓட்டிடலாம்டா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு வந்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிற டிராஃபிக்கை பார்த்துட்டு பயந்துருவீங்கன்னா உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. அப்படி வண்டி ஓட்ட முடியலைன்னா கூடி போய் புல்லு விட்டுன்னு சொல்லுவான். மறுபடியும் ஏதாச்சும் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு எங்கேயாச்சும் மாற்றி விட்ருவானுங்க. விட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான், ஒரு 80 நேரம் கொடுக்கணும், 90 நேரம் கொடுக்கணும், இல்லைன்னா சரியாக வரலன்னா மறுபடியும் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சி விட்ருவான். அதனால் டிரைவரோ சமையல்காரனோ இந்த மாதிரி வேலைகளுக்கு வரவங்க எந்த வேலைக்கு வந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. முதல்ல பர்டிகுலராக அது மட்டும் கிடையாது, எந்த வேலையாக இருந்தாலும் நல்லா வேலையை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாச்சும் வாங்க, அப்போ தான் சமாளிக்க முடியும். இல்லைன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க.